ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழக பாஜக தலைவர்களுடன் பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபின் 2வது நாளாக ஆலோசனை நடத்த உள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் கார்த்தி வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். கோவையில் பாஜக செயல் தலைவர் நிதின் நபின் 2வது நாளாக இன்று முகாமிட்டிருக்கிறார். கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகள், அதாவது மோடி பொங்கல் மற்றும் வாக்காளர் முகவர்கள் கமிட்டி மாநாடு ஆகியவையில் இன்று கலந்து கொள்ள இருக்கிறார். நேற்றைய தினம் தமிழகத்துக்கு 2வது முறையாக வந்திருந்தவர் அரசியல் கட்சி சார்ந்த அவருடைய நிகழ்ச்சிகளில் நேற்று பங்கு பெற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வருகின்ற ஏப்ரல் மாதம் தேர்தல் நடைபெற சூழலில் அதற்கான முன்னேற்பாடுகளில் பல்வேறு அரசியல் கட்சியினர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் பொதுமக்களை சந்திப்பது, பொதுக்கூட்டங்கள் அமைப்பது போன்ற பல்வேறு பேச்சுவார்த்தைகளில் முக்கியத்துவம் ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பாஜகவை சேர்ந்த செயல் தலைவர் நிதின் நபின் நேற்றைய தினம் கோவை வந்திருந்தார். நேற்று பாஜகவின் மையக்குழு கூட்டம் தனியார் நட்சத்திர விடுதியில் 2 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் முன்னாள் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். அந்த 2 மணி நேர கூட்டத்தில் பாஜக தற்போது சந்திக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 2 மடங்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்குள் செல்ல வேண்டும் என்பதை அவர்களுடைய இலக்காக வைத்து பேசியுள்ளார்கள். குறிப்பாக கூட்டணிக்குள் தற்போது பாமக வந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்குள் கொண்டு வரப்பட வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டும் என்ற ஆலோசனைகள் வகுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கோவையில் 3 இடங்களில் பாஜக போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்குது. சிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும், கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் பாஜக வானதி சீனிவாசனும், கிணத்துக்கடவில் வசந்தராஜன் உள்ளிட்ட இந்த 3 பேரும் கோவை சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதற்காகவும், அதே போன்று திருப்பூரில் ஏபி முருகானந்தமும், ஈரோட்டில் நாகராஜ் உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தில் அவர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபின் கோவையில் முகாமிட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் அவர்களை வரக்கூடிய அடுத்த 3 மாதங்கள் வேகமாக பணி செய்வதற்கும் வேகமாக இயங்குவதற்கும் சட்டமன்ற தொகுதிகள் அதிக அளவை அறுவடை செய்வதற்கான பணிகளில் பாஜக களமிறங்குவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக தான் தொகுதி வாரியாக அவர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக வைத்திருப்பது பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் மோடி பொங்கல் நிகழ்ச்சி மற்றும் வாக்காளர்கள் பூத் கமிட்டி சம்பந்தப்பட்ட முகவர்கள் கூட்டங்களில் கலந்து கொண்டு இங்கிருந்து டெல்லி புறப்படுகிறார். தொடர்ந்து அடுத்த கட்டமாக பொங்கல் முடிந்தவுடன் தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி பங்கீடு அனைத்துமே முடிந்த பிறகு முழு வீச்சில் அரசியல் கட்சியினர் களமிறங்குவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக பாஜக கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக கோவையை குறிவைத்திருப்பது இன்றைய சூழல் நமக்கு உணர்த்துகிறது என்று அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் விமர்சகர்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பீட்டருடன் செய்தியாளர் கார்த்திக். ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.